वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 8ல இருந்துட்டு இருக்கோம். ஒரு சுபாஷிதத்தோட இன்றைய தினத்தை நாம தொடங்க இருக்கோம். அது என்ன சுபாஷிதம் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். தர்ம புத்திஹி அப்படிங்கிற டைட்டில் கீழே பஞ்சதந்திரத்திலே இந்த சுபாஷிதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. மாத்ருவத் பரதாராணி பரத்ரவ்யானி லோஷ்டவத்து ஆத்மவத் சர்வபூதானி வீக்ஷந்தே தர்ம புத்தயா அப்படிங்கிறது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. தர்ம புத்திஹி அப்படின்னா அது எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது? மாத்ருவத் பரதாராணி, பிறர் மனைவியை நாம் மாத்ருவத்து அம்மாவை போல பார்க்க வேண்டும். பரத்ரவ்யானி லோஷ்டவது, பிறருடைய பொருட்கள் இருக்கிறது அல்லவா, அத லோஷ்டவத்து பார்க்க வேண்டும். லோஷ்டவத்துனா களிமண்ணை போல பார்க்க வேண்டும். ஆத்மவத் சர்வபூதானி, அதாவது தன்னை போல சர்வபூதானி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் நாம் பார்க்க வேண்டும். வீக்ஷந்தேன பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தர்ம புத்தயா என்று பெயர். மாத்ருவத் பரதாராணி, பிற பெண்களை மாத்ருவத்து அம்மாவை போல பார்க்க வேண்டுமா பிறர் மனைவியை. பரத்ரவ்யானி, பிறருடைய பொருள் மீது லோஷ்டவத்து களிமண்ணை போல பார்க்கணுமா. ஆத்மவத் சர்வபூதானி, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையுமே தன்னை போலவே பாவிக்க வேண்டும். அவ்வாறு எவனொருவன் பாவிக்கிறானோ அவனே தர்ம புத்தயா, அவர்களே தர்ம புத்தயா என்று இந்த பஞ்சதந்திரம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து இந்த சுபாஷிதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்ம என்ன நடத்திருக்கோம், இந்த 6 மாத காலத்துல என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனுக்கிரமணிக்கான ஒண்ணு கொடுத்துருக்கா. அனுக்கிரமணிக்கான இண்டெக்ஸ், போர்ஷன், சிலபஸ். அத இந்த புத்தகத்துல நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சந்திஹி அப்படிங்கிற புக்கு இது சம்ஸ்கிருத பாரதி பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் தான். இந்த புக்கை எல்லாரும் வாங்கிக்கோங்க. இந்த புத்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை நான் அனுப்பிச்சிருந்தேன். இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை தான் நம்ம படிக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், அதுக்கு என்ன பேர்னாக்கா அனுக்கிரமணிக்கான பேர். அந்த அனுக்கிரமணிக்கால என்னென்ன கொடுத்துருக்கா, நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேற்கொண்டு என்ன முடிச்சிருக்கோம், இனிமேல் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முழுமையா படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்கா. அழகா பாருங்க. அனுக்கிரமணிக்கான என்ன அப்படின்னாக்கா இண்டெக்ஸ் சொல்றோம். அதுல என்ன இருக்கு, 5 யூனிட்டா கொடுத்துருக்கா. முதல் யூனிட்ல என்ன இருக்கு, அக்ஷர பிரகரணம். 1 to 11 பேஜஸ்ல அக்ஷர பிரகரணம் இருக்கு. அதுல என்னென்ன டாபிக்ஸ் நாம முடிச்சிருக்கோம், அக்ஷரம்னா என்ன, அக்ஷராணாம் விபாகா, அதுல ஸ்வராக, அயோகவாகாக, வியஞ்சனானி, தென் ஸ்தானானி பிரயத்னாக ச மாகேஸ்வர சூத்ராணி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்கா. அது எல்லாமே நாம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். 2வது யூனிட்ல என்ன இருக்கு பாருங்க, சந்தையா சந்திபேதாக அப்படிங்கிற 2 டாபிக் கொடுத்துருக்கா. அந்த 2மே நம்ம முடிச்சிட்டோம். சந்தினா என்ன, சந்திபேதாக அதனுடைய கிளாசிபிகேஷன், வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இனி வரும் காலங்கள்ல நம்ம படிக்க போறது ஸ்வரசந்தையா, வெஞ்சன சந்திஹி அண்டு விசர்க சந்திஹி சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம படிக்க போறோம். அதுல முதல்ல வையாகரண ரீதியா பார்த்தீங்கன்னா பஞ்சசந்தி இருக்கு. ஆனா நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம், அந்த சந்தி பேதாகான்னு பார்க்கும்போது ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்வரசந்தி பார்த்தோம், வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதோட விசர்க சந்திஹி அப்படிங்கிற 3 சந்தி பார்த்தோம். திரிவிதாகான்னு கொடுத்துருந்தோம். ஏன் 2 நம்ம சொல்லல அப்படின்னாக்கா, பிரகிருதி பாவம் அப்படிங்கிற சந்தி ஒண்ணு இருக்கு, சுவாதி சந்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரகிருதி பாவமானது ஸ்வரசந்திக்குள்ள அந்தர்பாவமாகவும், சுவாதி சந்தி என்பது விசர்க சந்திக்குள்ள அந்தர்பாவமாகவும் இருக்கிறதா நாம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய சௌகரியார்த்தம், ஏன்னா நம்ம பாலகா இந்த சம்ஸ்கிருத கிராமரை கத்துக்கிறதுக்கு இப்பதான் பேசிக்கலா கத்துன்னு இருக்கோம். அதனால சுலபமா நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சம்ஸ்கிருத பாரதி புக்ல அந்த மாதிரி போட்டிருக்கா. பொதுவா வையாகரணாக எத்தனை சந்தி சொல்லுவா,
பஞ்ச சந்திகின்னு தான் சொல்லுவா. இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த சந்தையா திரிவிதாக நம்ம சந்தி பேதாக பார்க்கும்போது பார்த்தோம். சுரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தி. அப்பதான் சுலபமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய அந்த பிரகதிபாவ சந்தியும் சுவாதி சந்தி என்ன பண்ணிடுறா, பிரகதிபாவ சந்திய சுரசந்திக்குள்ளேயும் சுவாதி சந்திய விசர்க சந்திக்குள்ளேயும் அந்தர்பாவமா அந்தர்பாவிதா அத்திர இது ஞேயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் இந்த 6 மாத காலத்துல நாம படிக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய முதல் பேஜ்லயே அனுக்கிரமணிக்கா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரூபத்துல நமக்கு கொடுத்துருப்பா. அதை நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கே புரியும். மொத்தம் 5 யூனிட் இருக்கு. அதுல சோஃபார் 2 யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது யூனிட்ல இருந்து பார்க்க போறோம் இல்லையா. 3வது யூனிட் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம பார்த்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த 3வது யூனிட்குள்ள போலாம். கடைசியா நம்ம பார்த்தது சந்தி பேதாகா இல்லையா. சந்திஹி எத்தனை விதம் பிரிச்சோம், திரிவிதாகா 3 விதங்களா பிரிச்சோம். என்னென்ன, ஸ்வரசந்திஹி, வெஞ்சன சந்திஹி, விசர்க சந்திஹி. அப்படின்னா என்ன, ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி, ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி. இந்த டெஃபினேஷன் அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய விளக்கம் டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தரவா நல்லா நொற்று பண்ணிக்கணும். அப்பதான் புரியும் மேற்கொண்டு போக போக. ஸ்வரசந்தினா என்ன, ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி. சரி, வெஞ்சன சந்தினா என்ன, வெஞ்சனஸ்தானே ஆதேசா இல்லையா லோபஹா, வெஞ்சன நிமித்தக ஆகமஹா ச வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிற டெஃபினேஷன். விசர்க சந்தினா என்னெல்லாம் போன கிளாஸ்லயே பார்த்தோம். விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசா லோபஹா ச விசர்க சந்திஹி அப்படின்னு சொல்லி அதற்குண்டான உதாகரணம் உங்களுக்கு நான் அழகா தெளிவா அனுப்பிச்சு வச்சேன். நீங்களும் நன்னா எனக்கு எழுதி அனுப்புறேன். நன்னா புரிஞ்சுக்குங்கோ. இந்த எழுதுறது பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிறது கிராமர், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. அதனால அதுல கிளாஸையும் விடாம வரணும். அதுக்கப்புறம் அவகாசம் கிடைக்கும் போது இந்த ரெக்கார்டிங்ஸ் போடுறவங்களுக்காக அந்த ரெக்கார்டிங்ஸும் நீங்க தொடர்ந்து அதை கேட்கணும், ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பணும். அப்படிங்கிற அபியாசத்தை பண்ணாதான் மேற்கொண்டு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நன்னா தெளிவா புரியும். பாருங்கோ. அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம 3வது யூனிட்ல போக போறோம். அந்த 3வது யூனிட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, முதல்ல ஸ்வரசந்தயான்னு கொடுத்துருக்கா. 3வது யூனிட்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன, ஸ்வரசந்தயா அப்படின்னா ஸ்வரசந்தி. 3 விதமா பிரிச்சோம் இல்லையா. அதுல முதல்ல இருக்கக்கூடியது ஸ்வரசந்தி. அதனால ஸ்வரசந்தயான்னு அதுல என்னென்ன இருக்கு, ஸ்வரசந்தயா அஷ்டவிதாகா 8 விதங்களாக கிளாசிபிகேஷன் பண்றா. மறுபடியும் ஸ்வரசந்தி என்ன பண்றா, 8 விதமா கிளாசிபிகேஷன் பண்றா. அவை யாவை கீழே கொடுத்துருக்கா பாருங்க. ததாகி பின்வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, என் சந்திஹி, யாந்தாவாந்தாதேச சந்திஹி. அந்த ரெண்டுத்துக்கு என்ன கொடுக்குறா, ஏதயோஹோ துவயோஹோ சந்தியோஹோ பூர்வஸ்ய ஏகஸ்யைவ வர்ணஸ்ய ஸ்தானே ஆதேசோ பவதி. இப்போ ஒரு சந்தின்றது என்ன பண்ணுவோம், ஒரு பதத்தை 2ஆ பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது முதல்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு பூர்வம்னு பேர், 2வது இருக்கக்கூடிய ஆரம்பத்துக்கு பரம்னு பேர். என்ன ஆறுது போதீங்க, இந்த பூர்வஸ்ய ஏகஸ்யைவ வர்ணஸ்ய ஸ்தானே ஆதேசோ பவதி, ஒரு மாற்றமானது ஏற்படும். எதுக்கு, என் சந்திக்கும் யாந்தாவாந்தாதேச சந்திக்கும். சரி, 3வதுல இருந்து ஆரம்பிச்சு 7வது பர்யந்தம். 3வது என்ன, 7வது பர்யந்தம் என்னென்ன இருக்கு, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வ ரூப சந்தி, பரரூப சந்தி. இது இந்த 5க்கும் என்ன கொடுக்குறா பாருங்க, பஞ்சஸ்வபி. இந்த 5ற்கும் ஏதேஷு சந்திஷு பூர்வஸ்ய பரஸ்ய ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அந்த பூர்வமும் பரமும் சேர்ந்து ஒரு எழுத்தா வந்து அமையும், ஆதேசமா வரும். ஆதேசம் என்ன சொல்லியிருக்கோம், சத்ருவதாதேசா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திரும்ப கேட்கக்கூடாது ஆதேசம் என்றால் என்னெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்ன, லோபம்னா என்னன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஆதேசம்னா என்ன, சத்ருவதாதேசா. அடுத்தது 8வது என்ன இருக்கு, பிரகதிபாவா. அது எந்த மாற்றமும் நிகழாது, அப்படியே சேர்த்திருக்கும் போதும் ஒரே மாதிரிதான் இருக்கும், பிரிச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த வர்ணமும் வராது, எந்த வர்ணமும் போகாது. அப்படி இருக்கிறதுக்கு பேரு அத்த ஆதேசாபாவா. ஆதேசம் அப்படிங்கிறது வராது, அதுதான் பிரகதிபாவம் அப்படிங்கிறதாக என்ன பண்றா, ஸ்வரசந்தியினுடைய அஷ்டவித பேதங்கள் சொல்லி அதனுடைய பெயர்களை சொல்லி அந்த சந்தியானது எப்படி நிகழும் அப்படிங்கிறது அழகா இங்க காண்பிச்சு கொடுக்குறா. அந்த 8னுடைய பெயர் என்ன, என் சந்தி, யாந்தாவாந்தாதேச சந்திஹி, குணசந்திஹி, விருத்தி சந்திஹி, சவர்ண தீர்க்க சந்திஹி, பூர்வரூப சந்திஹி, பரரூப சந்திஹி, பிரகிருதிபாவான்னு
8 விதங்களாக ஸ்வரசந்திய பிரிக்கிறார். இந்த மாதிரி வெஞ்சர சந்தினா என்ன, அது எத்தனை வகை, அதே மாதிரி விசர்க சந்தினா என்ன, அது எத்தனை வகை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய சப்ஜெக்ட் சிலபஸ் இந்த 6 மாசத்துக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஸ்வரசந்தி முதல்ல இருக்கக்கூடியது என்ன, எண் சந்தி. எண் சந்தினா என்ன அப்படின்னா, முதல்ல எண்ணுனா என்ன, அது ஒரு பிரத்யாகாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுருங்க சொல்லுதல். எதை சுருங்க சொல்றோம், ய வ ர ல. இந்த எழுத்துடைய சுருக்கம் தான் எண். சோ இந்த எழுத்துக்களானது ஆதேசமா வரப்போறது, அதனால இதுக்கு எண் சந்தின்னு பேர் கொடுத்துட்டா. சரி சுவாமி, எதனுடைய இடத்துல வரப்போறது, அதுதான் மேல பாக்ஸ்ல கீழே காண்பிச்சு கொடுத்துருக்கா பாருங்க. இ இ உ உ ரு ரு லு. அது ரஸ்வ இகாரமா இருந்தாலும் சரி, தீர்க்க ஈகாரமா இருந்தாலும் சரி, ரஸ்வ உகாரமாக இருந்தாலும் சரி, தீர்க்க ஊகாரமாக இருந்தாலும் சரி, ரஸ்வ ரிகாரமாக இருந்தாலும் சரி, தீர்க்க ரிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த அந்த 4 எழுத்துக்கு யவரல அப்படிங்கிற 4 எழுத்தானது வரும். எப்படி, ரெஸ்பெக்டிவ்லி இல்லையா? இகாரத்துக்கு ஈகாரத்தின் இடத்துல யகாரம், உகார ஊகாரத்தின் இடத்துல வகாரம், ரிகார ரிகாரத்தின் இடத்துல ரேஃபம் அப்படிங்கிறது வரும். லிகாரத்துக்கு லிகார லகாரமானது வரும் இல்லையா? எப்போ, அசவர்ணஸ்வரஹா அப்படிங்கிறது சேரும் பொழுது. அதனாலதான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பேராகிராஃப்ல, இகார ஈகார உகார ஊகார ரிகார ரிகார லு இத்யேதேப்யோ வர்ணேபியோ அசவர்ணே ஸ்வரே பரே இ இ இத்யனயோஹ ஸ்தானே யகாரஹ, உகார ஊகார இத்யனயோஹ ஸ்தானே வகாரஹ, ரிகார ரிகார இத்யனயோஹ ஸ்தானே ரகாரஹ ரேஃபஹ, லிகாரஸ்ய ஸ்தானே லகாரஸ்ய ஆதேசோ பவதி அப்படி கொடுத்துட்டா. இப்ப என்ன பண்ண போறோம், இது எல்லாத்துக்கும் உதாரணம் பார்க்க போறோம். 4 உதாரணம் கொடுக்கணும் இல்லையா? இகாரத்துக்கு எப்படி யகாரம் வருது, உகாரத்துக்கு எப்படி வகாரம் வருது, ரிகாரத்துக்கு எப்படி ரகாரம் வருது, லிகாரத்துக்கு எப்படி லகாரம் வருது. இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. இக்கஹாஸ்தானே என் சியாத் அச்சி பரே, இக்கோ எனச்சி அப்படின்னு சூத்திரம் இருக்கு, பாணினி பண்ணிருக்க. இக்கஹாஸ்தானே என் சியாத் அச் பரே, அததான் இங்க காண்பிச்சு கொடுக்குறா. எப்படி உதாரணம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இகார ஈகார பிளஸ் அசவர்ணஸ்வரஹா ஈக்குவல் டு யகாரஹா. எப்படி, பிரதி பிளஸ் ஏகம் பிரத்யேகம், பிரதி பிளஸ் ஏகம் பிரத்யேகம், இகாரஸ்ய ஸ்தானே யகாரஹ ஆதேசோ பவதி. நதி பிளஸ் அத்ர, அது ஈகாரத்துக்கு இல்லையா, தீர்க்கம். அங்க பாருங்க, ஈகாரஸ்ய ஸ்தானே யகாரஹ ஆதேசோ பவதி. அப்ப இகாரத்துக்கு ஒரு உதாரணம் இங்க காண்பிச்சு கொடுக்குறா. என்ன வருது, இகாரஸ்ய ஸ்தானே யகாரஹ பிரதி பிளஸ் ஏகம் பிரத்யேகம். அடுத்தது என்ன இருக்கு, நதி பிளஸ் அத்ர நத்யத்ர. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு போறோம், உதாரணம் பார்த்துட்டாக்கா என் சந்தி அப்படிங்கிறது முடிஞ்சிடும் இல்லையா? அடுத்து என்ன பாக்குறோம் பாருங்க, உகாரஸ்ய ஸ்தானே, இகாரம் அப்புறம் என்ன இருக்கு, உகாரம். அந்த குரில் உகாரத்துக்கு மனு பிளஸ் அந்தரம் மண்பந்தரம், மனு பிளஸ் அந்தரம் மண்பந்தரம் அப்படிங்கிற மாதிரி உதாரணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, உதாரணம் பாருங்க, ஊகாரத்துக்கு பார்க்கணும், அப்புறம் என்ன பார்க்கணும், ரேஃபத்துக்கு பார்க்கணும், லிகாரத்துக்கு பார்க்கணும். பாருங்க, வது பிளஸ் ஆகமனம் வத்வாகமனம், வது பிளஸ் ஆகமனம் வத்வாகமனம். இங்க என்ன பண்றது, ஊகாரஸ்ய ஸ்தானே வகாரஹ ஆதேசோ பவதி. ரூபம் என்ன வருது, வத்வாகமனம். பிரிச்சாக வது பிளஸ் ஆகமனம். ரிகாரத்துக்கு பாருங்க என்ன இருக்கு, பித்ரு பிளஸ் இச்சா பித்ரிச்சா. எப்படி இருக்கு, பித்ரிச்சான்னு ரூபம் வருது. அது பிரிச்சாக்கா பித்ரு பிளஸ் இச்சான்னு கிடைக்கும். என்ன வந்திருக்கு, ரிகாரஸ்ய ஸ்தானே ரேஃபஹ ஆதேசோ பவதி. கடைசியா லிகாரத்துக்கு என்ன இருக்கு, கஸ்லு ஆதேசஹ. என்ன வருது, கஸ்லாதேசஹ. கஸ்லு பிளஸ் ஆதேசஹ ஈக்குவல் டு கஸ்லாதேசஹ. லிகாரஸ்ய ஸ்தானே லகாரஹ ஆதேசோ பவதி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா, உங்களுக்கு இந்த உதாரணத்தை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என் சந்தினா என்ன இல்லையா? அது ஸ்வரசந்தியில முதல் கேட்டகரி. ஸ்வரசந்தியை மொத்தம் எத்தனை விதமா பிரிச்சோம், 8 விதங்களாக நாங்க பிரிச்சு காண்பிச்சு கொடுத்தோம். அந்த 8 விதத்துல முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா என் சந்தி. அந்த என் சந்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 8னுடைய பெயர் என்ன, ஸ்வரசந்தியில் இருக்க 8 விதங்கள் என்ன,
என் சந்திஹி யாந்தாவாந்தாதேச சந்திஹி குணசந்திஹி விருத்தி சந்திஹி சவர்ண தீர்க்க சந்திஹி பூர்வரூப சந்திஹி பரரூப சந்திஹி பிரகிருதிபாவ சந்திஹி அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கா. அதனால இது வரைக்கும் சோஃபார் நம்ம இந்த அனுக்கிரமணிக்கா அப்படிங்கிற ரீதியில என்னென்னலாம் நடத்தி முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் எழுதி அபியாசம் பண்ணி அனுப்பிண்டே இருந்தா தான் உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நன்னா தெளிவா புரியும். இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான். ஏன்னா கிராமர் இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு அட்டென்ஷன் எடுத்து படிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஞானமானது வந்து சேரும். அதனால நிறைய பேர் எழுதி அனுப்புறேன், ரொம்ப சந்தோஷம். இன்னும் எழுதாம இருக்குவாள் என்ன பண்ணணும், இத எழுதி அனுப்புங்கோ. மேலும் இந்த விஷயங்களை நீங்க சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். நம்மளால சிந்தனை பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், அழகா நம்ம என்ன பண்றோம், இதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸை நம்ம கொடுக்குறோம். அந்த ரெக்கார்டிங்ஸை முறையா பயன்படுத்தி எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்ஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவை தொடர்ந்து போட்டு கேட்டுட்டே வாங்கோ. அப்பதான் நன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 6 மாத காலத்துல நம்ம பேசிக் சந்தியில கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது அந்த அனுக்கிரமணிக்கான உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா, அது இன்னைக்கு குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அதை பாருங்கோ, அதை எழுதி வச்சுக்கோங்கோ. அதுல இருக்கிறது தான் நம்ம படிக்க போறோம். இந்த அனுக்கிரமணிக்கால இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம படிக்க போறோம். எவ்வளவு படிச்சிருக்கோம் எவ்வளவு முடிச்சிருக்கோம்ன்றது அதை தெளிவா கொடுத்துருக்கா. நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை மாத்திரம் நீங்க அழகா எழுதி வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணா போதுமானது, புரிஞ்சுட்டா போதுமானது. சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது யூனிட்ல இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அக்ஷர பிரகரணம் முடிச்சிட்டோம், அதே மாதிரி சந்தி பிரகரணம் முடிச்சிருக்கோம். அதுல அந்த பேதங்கள் அப்படின்னு வரும்போது ஸ்வர சந்தி, அதே மாதிரி வெஞ்சன சந்தி, விசர்க சந்தி, மொத்தம் 5 சந்தி தான். ஆனா அது என்ன பண்ணிட்டோம், அந்த பிரகதிபாவ சந்தியும் சுவாதி சந்தியும் இந்த 3 சந்திக்குள்ள நம்ம அந்தர்பாவம் பண்ணிட்டதுனால, ஏன்னா பிகினர்ஸ் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகா இந்த புத்தகத்துல தெளிவா நமக்காக சுலபமா புரியுற மாதிரி கொடுத்துருக்கா. அதனால நன்னா புரிஞ்சுண்டு தெளிவா படிங்கோ அப்படிங்கிறத ஹோம்ஒர்க் அதே மாதிரி விடாம ஹோம்ஒர்க் எனக்கு பண்ணி அனுப்புங்கோ. கிளாஸஸ்லாம் ரொம்ப ஆப்சென்ட் ஆகாம தொடர்ந்து வாங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ. தாசன், தன்யவாதாக.